So hello guys, I'm Ramesh Jamaldas again speaking from here. You guys are hearing my voice from where you are. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஜெனித்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் பருவதமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் நாங்கள் கிளம்புறோம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி வந்து இப்போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஆக போகுது. இப்போ கிளம்பி போயிட்டு அங்கே ஒரு எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு தெரில. நைட் ஆகிடும். நைட்டு மலை ஏறலாம் அப்படின்னு சொன்னால் மலை ஏறுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியல அதை பற்றி. நாங்கள் போனதில்லை. நான் ஃபஸ்ட் டைம். ஜெனித்து ஒரு 2 times போயிருக்கான். அந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்ம ஜெனித்து கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேர்ள்ஸ் இந்த பிரெக்னென்ட் அதான் ஆஃப்டர் குழந்தைய மாட்டோம்லே. நான் என் பவர் பேங்க்லாம் மாட்ட போவேன். பவர் பேங்க் உனக்கு குழந்தையாடா? எப்படி இங்கே பவர் பேங்க்கு நீங்களாம் இங்கே வச்சிடலாம். பருவதமலை போயிருக்கல, சொல்லு அது எப்படி இருக்கும் ஏறுறது? எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ டைரெக்டாக வந்து சர்ப்ரைஸா? சரி, இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போகிறது ஒரு நம்மளுக்கு நாங்கள் பைக்கில் போனப்போ நாங்கள் 3 மணிக்கு கிளம்பணும். மதியானம் 3 மணிக்கு கிளம்பி நைட்டு சொன்னல அந்த வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அப்படியே ஒரு போய் சேர்ப்பது ஒரு 10 மணி ஆயிடுச்சு. இவர் வந்து என்ன இதெல்லாம் சொல்ல மாட்டாரு, சர்ப்ரைஸாக வச்சுருக்காரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நானும் அதை போய் அங்கே போய் இதோட இங்கெல்லாம் எடுக்க மாட்டேன். காரில் போகிறது அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். டேரெக்டாக அங்கே போய் அந்த மலை ஏறுறதை எடுக்கணும். பவர் பேங்க்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம ஏறும்போது சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? அதனால் பவர் பேங்கு அந்த ஒன்று இப்போ இருட்டில் நம்ம வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஃப்ளாஷ் போட்டு எடுக்க வேண்டியது தான். அதான் அந்த செல்ஃபி ஸ்டிக்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்படி வச்சு அடி எடுக்க வேண்டியது. பருவதமலையை ரீச் ஆகிட்டோம். இன்னும் மலை ஏறல. டைம் இப்போனா 1:15. 1:15 ஜெனித் அங்கே தான் மலை இருக்குதுன்றான். ஆனால் அங்கே வந்து மலை மூடிக்குது. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. இந்த டைமில் ஏற முடியுமா? ஏறலாம். முடியாது. வாங்கணும்னே டார்ச்சு இங்கே விற்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஜெனிதன் நம்ம பயணத்தை பற்றி சொல்லு. இருட்டுல என்னத்த சொல்றது? இருட்டாகுது. இதுதான் ஃபிளாஷ். சரி சொல்லு. ஃப்ரீக் சொல்லு. ஏதோ சொன்னீங்க என்கிட்ட, இது பாறையை தாண்டணும், அதை தாண்டணும். அதுவாடா, அது வச்சு இப்போ ஒரு 2 kilometers வந்து நார்மல் சர்ஃபேஸ் தான் இந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 1500 படிக்கட்டு தாண்டி அதுக்கப்புறம் வந்து நார்மல் கரடு முட்டான பாதை. கரடு முட்டுனா லைக் பாறை வரும். பாறை வந்து பேரு பாறைக்கு அப்புறம் வந்து ஒரு கடப்பாறை பார்த்து இன்னொரு பாதை வரும். பாறைக்கு அப்புறம் கடப்பாறை தன்றா. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இரும்பு பாதை, நிறைய பாதை. வாங்கிட்டேன் பாட்டி. அதாவது எத்தனை ஸ்டெப்ஸ்? 1000 ஸ்டெப்ஸ்ன்றது ஒரு 25% தான்டா. தாண்டினோம் ஒரு 70% ஃபுல்லா. அந்த அது கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு நாங்க இப்ப ட்ரக்கிங் பண்றோம். இதென்ன சொன்னது? 2 ஹவரா? 2 ஆயிடும். ஏதோ ஒரு ஹவர். எப்படி தெரியுது? மூஞ்சி தெரியுதா மச்சி? ஓகேவா? பக்காவா? அப்போ என்ன பண்ற? என்ன சொல்றது? ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. ஏய், இவன் தான் ரொம்ப ஹைப்பு குத்துன்னு வரான். ஆரம்பத்துல இருந்தே நீ குடுக்குற ஹைப் தான். இப்பதான் ஒருத்தர் ஜாம்பி மாதிரி வந்துகிட்டு இருந்தாரு பின்னாடி. அதாவது என்னடா பயம்லாம் காட்டிக்க மாட்டேன். ஜெனிதே, ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மள ஒரு படமா எடுத்துருவானுங்களா மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி. பருவதமலைக்கு கூட்டு போய் சாவடிச்சுட்டேன்னு. இருட்டாருதுடா. திருப்பி காட்டினதான் உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா எவ்வளவு இருட்டா இருக்குது பாருங்க நாங்க போற பாதை. இதுக்கு வந்து ஒரே இது மட்டும் தான். வந்தா வெளியே கடல்லாம் வச்சிருக்காங்க, டார்ச் லைட் எல்லாம் வாங்குறது. பாத்தீங்களா எவ்வளவு இருட்டாகுதுன்னு? இந்த இருட்டுல என்ன நடக்கும்னே தெரியல. மஞ்சுளா பாய்ஸோட ஹீரோ வந்து மனிதனுக்கு அப்புறம் மணி இதுக்கு காலைல பாப்பீங்க. மணி யாருன்னு காட்டுறேன். மணி வந்து பைனாங்கோலி மணி. அவரு மணி மஞ்சுளா பாய்ஸ். என்னடா பதிவு பண்றீங்க? மஞ்சுளா பாய்ஸா? மஞ்சுமல் பாய்ஸ். ஏய் என்னடா ஒன்னும் தெரியல. டார்ச் அடிங்கடா. ஓ ஃப்ரீக், நீ இருக்கிறதா பயம். நீ குடுக்குற ஹைப்புக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வா. ஏய் இந்த டார்ச்னா பவர் இல்லன்னு நினைக்கிறேன்டா. போன் டார்ச் இது. நீங்க போய் நிக்குதா? நிக்குதுன்றா.
இல்ல எதுவும் இல்ல. மலை எங்க தெரியுதுன்னா அது பாரு. இதுல இது எப்படி நான் காட்டுறது இப்போ இதுல மலைய இங்க இருந்து எனக்கே தெரியல. அவங்களுக்கு எடுக்குங்க பாக்கலாம். ஏய் சிவன் தேட்டா பாரு. ஏய் இந்த நடக்கிறதே மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வரும்? இது 2 கிலோமீட்டர்ஸ். 2ஆ? ஆமா, கீழ இருந்து அங்க பரம் அந்த மலைக்கு அடிவாரத்துல நடக்குறது 2 கிலோமீட்டர்ஸ். 2 கிலோமீட்டர்ஸ். இதுவே 2 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் மொத்தமா அப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? மொத்தம் 7ஆ? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் இந்த சர்ஃபேஸ்ல நம்ம நடந்து போயிடலாம். உனக்கு பாதைகள் சிக்கமான பாதைகளா இருக்கு. பல டெரைன் நிறைய டாஸ்க்லாம் கடந்து போணுமா இன்னைக்கு? அதுவும் இந்த டார்ச் 1 hour கூட தாங்காதான். ஏய் 25 ரூபாய் வாங்குனது 3 சின்ன குட்டி குட்டி பேட்டரி இருக்குது. ப்ரோ 1 hour தாங்காதடா அப்ப கூட. கொஞ்சம் கேரி பண்ண வரலாம் ப்ரோ. ஓகே थैंक यू. தண்ணி தான். இந்த ஃப்ரீ இது வேணா உள்ள வச்சிரு. இல்ல தேவைப்படுமா அது? இது அச்சே காலி பண்றாங்க. வாட்டர் பாட்டில். நாங்க வந்து வரும்போதே தண்ணி பாட்டில் அப்புறம் சிப்ஸ் எல்லாம் வாங்கி வந்துட்டோம். தேவையில்லாத பொருள்லாம் நாங்க எதுவுமே வாங்கல. தேவையானதை மட்டும் தான் வாங்கியிருக்கோம். எங்க கூட வர இந்த ரெண்டு பாய்ஸ் தான் தேவையில்லாத பொருள். இவனுக்கு 2 பேரும் ஆல்ரெடி வந்திருக்காங்க. அதுல இருந்தாலும் 5-6 வாட்டி வர வந்திருக்காராம். 8 வயசுல இந்த மலை ஏறி இருக்காராம். 8 வயசுல வந்து 8 வாட்டி தம்பி ஜபா ஒரு பாட்டு பாடு. ஜெனிதே நீ ஒரு வாட்டியா? நான் ஒரு வாட்டி தான். இன்னும் நானும் வந்து உன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். பயந்து ஃப்ரீக்கே அவன ஃபர்ஸ்ட் இல்லடா. ஏய் வீடியோ கொஞ்சம் பதட்டமா இருக்குல்ல. என்ன பயம்? நான் இந்த 2 சைடும் காடா இருக்குதா? உள்ள இருந்து எதனா ஓடி வந்துருமா? எதுவும் தெரியலையே. பாக்க எங்கடா கல் வச்சிருக்காங்க பாரு. எதுக்கு? வீடு கட்டினா நல்லது நடக்கும். அதான் அதுக்கு இந்த மாதிரி கல் மாதிரி அடக்கி வச்ச வீடு. ஏய் இங்க டார்ச் அடிங்கடா. ஒன்னும் தெரியலடா ரோடு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி எதனா ஒரு பள்ளம் வந்து உள்ள வந்தா கூட தெரியாது. இந்த மாதிரி நாங்க வந்து வீடியோ ஷூட்டிங்ல தான் போயிட்டு இருக்கோம். சோ எங்களுக்கு எதனா ஆனா கூட இந்த போன் யாராவது எடுத்துன்னு போய் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்ல. ஒரு நாள் எங்க படம் ரிலீஸ் ஆகும். அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? வேற எதுவும் நல்ல ஏதோ ஒரு பாய்ஸ் எங்களுக்கு வழி காட்டுறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கான். வந்து 3:11 கைடுனா ஓடுறாரு நம்மள விட்டு. கைடு பேர் வந்து பிளாக் தான் ப்ரோ. ஃபோன் தான் ப்ரோ. நிக்கிறான் பிளாக்கி பத்திரமா கூட்டு போ. உன்னை நம்பிதான் வரோம். ஒரு 4 ஜீவன் வருது. நீ உங்க ஏரியா அட்டிய கூட்டு வந்துடாத. இதுங்க ஓடுறத பார்த்தா டவுட்டா இருக்குது. ஆள் செட் பண்ணிருப்பான்ல இந்த கண்ணன்றவன். சின்ன பொடி 4 பேர் வச்சு அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டான்னா. எந்த மைக் ஆன்ல தானே இருக்குது? ஆன்ல இருக்கு. இந்த மாதிரி செட்டிங் பண்ணிட்டான்னு நாங்க போயிட்டு அது மேல எப்படிடா இருக்கும்? எது மேல? மலைக்கு மேல கேக்குறேன். வியூலாம் தரமா இருக்கும். அப்படியா? என்ன அந்த போற பாதைகள் அந்த வடிகள் மட்டும் கொஞ்சம் சொல்லி பயமுடுத்திக்கிட்டு இருக்க. செங்குத்தா இருக்கும். அத கடப்பாரு பாரு. என்னடா எவரெஸ்ட் ஏறினா கூட நம்ம ஏதோ ஒரு ஸ்கின்னஸ் சாதனையாக வரும் போல. நீங்கல இடி இருக்கும் போது மலையில ஏறவங்களுக்கு வந்து இடி இடிச்சு டைரக்டா வந்து மண்டையில படிச்சு இறந்துருவாங்க. மழை டைம்ல பச்சிக்கோல விடு. எதுக்குடா இந்த கல்லட்டி பண்ணி அது பயந்து வருது. நம்ம இங்க இதர்ரா டார்ச்சர்ரா. டார்ச்சர் எங்கடாச்சு? கல்லுகளா இது பாருங்க. ஏய் டார்ச் குறாடி. இந்த மாப்ள நான் எதுவும் சொல்றேன்னு இப்போ உனக்கு புரியாது. கொஞ்ச நேரத்துல புரியும். ஜெனிதே இதுனா கீழ இருக்கிற இது ஒரு கோயிலா? இந்த ஒரு கோயில். பாத்து ப்ரோ. ஷூ நடந்துருக்கு. போட்னா கூடாது ஃபர்ஸ்ட். ஆமா ஆக்சுவலா சரி போட்டு நாங்க அவுத்து விட்டுறோம் எல்லாரும். யா அது ஒரு கோயில் இருக்குன்றதுனால ஆமா. இல்ல அது என்னமோ பாம்பு புத்தலா இருக்குங்க. அது ஒரு அபிஷேகம்யா. யா இல்ல போயிட்டு இருக்கோம். ஏய் இரு. ஏதோ கீழ தென்பட்டுச்சு. தென்லாம் படல. நான் ஒண்ணுமே தெரியல. அமல் the real adventure starts from here. இங்க இருந்தா அந்த 2 கிலோமீட்டர் நீங்க சொன்னது முடிஞ்சிச்சா? இது ஒரு 5 கிலோமீட்டரா? ஆமா இந்த 5 கிலோமீட்டர் மலை ஏறணும். இப்பதான் ஏறுறோமா? ஏறுறோம். தக்காளி அது பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க போற பாதை. தெரியுதா உங்களுக்கு? பாதை தெரியுதாடா? பாதை தெரிஞ்சது. பாதை லைட் அச்சா தெரியும். லைட் அச்சும் தெரிய மாட்டேங்குதே. போங்க கீழ லெஃப்ட் ரைட் பார்த்து போங்க. காட்டுக்குள்ள பயணம் பண்ண போறோம். பாதை இல்லை. லைட் ஆஃப் பண்ணியும் பாதை. ஏய் அந்த டிஸ்கவரி சேனல்ல ஒருத்தன் வருவானே அவன் பேர் என்னது? பேர் கிரில்ஸ். அவன் கூட அவலாம் நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. ஏய் ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்குதுடா.
வாங்க வெல்கம் டு தி பர்வத். ஏய் கோயிலுக்கு போறோன்னு சிம்பிளி சரத்து கண்டென்ட் மாதிரி ஆயிட போதுடா டேய். கோயில் அதுதான். ஏய் சிம்பிளி சரத் வந்திருக்கா போடுற ஆக்சுவலா ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிஃபோர் இங்க. அப்படியா? ஏய் என்னடா அது? அங்கதான் கோயில். கோயிலா அது? ஸ்டார்டிங் அதான்டா வாடா. முன்னாடி போடா தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுதாடா வீடியோல? ஏதோ தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம். நீங்க நல்லா கிளியர் தெரியுங்க. இல்ல இது காடுன்னு தெரியுதா? காட்டுக்குள்ள நடக்கணும்னு தெரியுதா? அது எங்க இருட்டாது ஃபுல்லா. ஐயா சைடுல அடிக்காத. நீ பாட்டு ஸ்ட்ரைட்டா பாத்துட்டே போ. இல்ல சைடுல பாத்துறேன் டேய். உன்னோட தைரியத்துக்கு நான் சொல்றேன். செப்பல் காவுங்க ஃபுல்லா. ஏன்? அது ஒரு இதுக்காக. கோயில்னால மலையோர் கோயில்னால செப்பல் விட்டு சாமி கும்பிட்டு இங்கதான் எடுத்துட்டு அப்படியே போயிடுதான். ரைட். பாதை சிவன் பாதமா. டேய் இங்க இருந்து எத்தனை ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது? 1500 or மேபி எக்ஸாக்ட்டா தெரியல. கவுண்ட் பண்ண முடியாது. அது பண்ணலாம். பட் ஆனா இப்போதைக்கு நம்ம தெம்பில உடம்புல 1500 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்றா போல படிக்கட்டு. டார்ச் இல்லனா இந்த ஸ்டெப்ஸ் ஏறதே கஷ்டம் போலல. கீழ பார்த்து நடங்க. இது நம்ம ஏறும்போது மட்டும் தான் டார்ச் தேவைப்படும். ஆமா இறங்க மட்டும் தேவைப்படாது. அப்போ வெளிச்சம் வந்துரும்ல. இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். தக்காளி 10 ஸ்டெப்ஸ் கூட ஏறி இருக்க மாட்டோம். மூச்சு வாங்குது. அதுக்குதான் இத்தனைக்கு அம்மல் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஜிம்முக்கு போறவன் அவனுக்கு இந்த நிலைமை. யாரெல்லாம் ஜிம்முக்கு போகாம உடம்பு ஏறிட்டு ஜிம்முக்கு போறவங்களுக்கு மூச்சு வாங்காதடா. அப்படி இல்லாம ஸ்டாமினா இருக்கும், கொஞ்சம் டிசிப்ளினா இருப்பாங்க. நான் சொல்றது கார்டியோ இன்டேக் வைஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிடா சரிடா சொல்லிட்டா பண்ணு. என்னடா பண்ணாமல பாத்தீங்களா? இதுதான் நாங்க போற பாதை. அம்மா ஆனா நல்லா இருக்குது. டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். இது ஸ்டார்டிங் அம்மல. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு போது உங்களுக்கு. இன்னும் வேற லெவல்ல இருக்கு போதா? ஆமா. நீ ஆரம்பத்துல இருந்தே குடுக்குற ஹைப் தான்டா தாங்க முடியல. வாட் தி ஹைப் ப்ரோ? ஏன் ஒரு 10% வந்துருப்போமா? இல்ல டயர்டு. அப்படியே வேர்த்து ஊத்திடுச்சு ஃபுல்லா இப்பவே. ஐயோ இந்த மாதிரி வர்றது கூட நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா இது. ஆமா சரியான இது. எத்தனை ஸ்டெப்ஸ் ஏறி இருப்போம் ஜெனித்து? எனக்கு தெரிஞ்ச ஒரு 400லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லையா? கம்மியாக தான் ஏறி இருப்போம். அது போட்டுருக்கோம் கவுண்ட். ஒரு ஸ்டெப்ஸ்லேயே போட்டுருக்குமா? ஆமா ஸ்டெப்ஸ்ல போட்டு. நான் ஒரு சொன்னல எப்படி பாத்தியா இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ்ல. எக்ஸலென்ட். 400 400 ஸ்டெப்ஸ் கடந்து வந்திருக்கோம்பா. அதாவது பார்த்தீங்கன்னா 400 படிக்கட்டு ஏறி வந்து இப்போதான் ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுவே நான் 2வது வாட்டி எடுக்கிறேன். கடையில் தேன் மிட்டாயிலிருந்து ஜூஸ் வரைக்கும் எல்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லை, கூலிங் இல்லாமல் தான் நீங்கள் குடிச்சாகணும். இங்கே இது கிடைக்கிறது பெரிய விஷயம். 1 வாங்கினா 3 ஃப்ரீயா? அப்படியா? அப்படின்னு புத்தா சொன்னாரு. புத்தா பார்த்தீங்களா? ரொம்ப வேர்த்து ஊற்றி விறுவிறுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பாதையில தான் போக போகிறோம். போயிட்டு நல்லபடியாக சேர்ந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வர இறங்கணும். இதுக்கப்புறம் ஏதோ சொன்னீங்க, என்னடா சொன்னீங்க ஜெனித்து? இந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கடப்பாறையா? ஆமாடா கடப்பாறை நான் சொல்லுவீங்க. ஆமா கடப்பாறை தான். அதுல பார்த்தா வீடியோ எடுக்க முடியாது. ஒரு ஆள் மேலே இப்படிதான் வீடியோ எடுக்க முடியுமே. நம்மளே கை பிடிச்சாங்க. ஆமா அப்போ யாரும் ஒன்று பிடிக்க ஒன்று ஏற இந்த பக்கம் பிடிச்சிப்போம். ஒன்று ஏற ஒன்று காசு ஸ்டெப் வைக்க கீழே அகால மாறணும். அகால மாறணுமா? கீழே உண்டா மஞ்சளா பாய்ஸ். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்பா. ஜெனித்தன் சொல்லுங்க. நான் சைலண்ட் ஆகிட்டேன். டயர்ட் ஆகிட்டா போல. இதுக்கு முன்னாடி எடுத்த கொஞ்சம் வீடியோலாம் டேரா கட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபோன் வேறு அங்கிட்டும் இங்கிட்டும் விடுது. இது வேறு அப்பா. நான் என்ன நினச்சேன்னா ஜெனித்து, மலை ஏறுறோம் குளிர்னு நினச்சேன். ஆமா ஆனால் குளிர். ஆனால் இந்த வேர்வைக்கு குளிர்லாம் ஒன்றும் இல்லை. காட்டுறா 700 ஸ்டெப்ஸ். 700 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கே நாக்கு தள்ளுது. இதுக்கு மேலேயும் போனோம்.
ஆனா இவ்வளவு நேரம் ஏறும்போது ஈஸியா இருந்தது. கொஞ்சம் செங்குத்தா ஏறுற மாதிரி இது. இதோ போறா புள்ளியா நம்பாலே 5 முறை மலை ஏறிய சாமியார். அனுபவசாலிடா. அம்மா எங்க கூட வந்த ஒருத்தரை நாங்க தொலைச்சிட்டோம். என்ன அதுக்கு தொலைச்சிட்டு வந்துட்டு நீ 4 பேர் உக்காந்துருக்கோம். டைம்னா 3:50 3:50 3:59 கீழே இருந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 3:15 ஸ்டார்ட் பண்ணோம். 3:50 ஆகுது. இப்படிதான் சொல்றானுங்க. இனிமேட்டு தான் ஸ்டார்ட்னு. எவ்வளவு ஸ்டார்ட்ங்க? ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பையா. இப்படி சொல்லிட்டு கூட்டு போயிடுவானுங்க. அதுதான் வாயா வாயா. ஏய் 1000 ஸ்டெப்ஸ் ஏய் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1000 ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்துருங்க. நீங்களும் வந்து ஏறுங்க பருவத மலையை. அதான் ஆனால் இந்த மாதிரி நைட் டைமில் வாங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். பர்வதமலையில பாவத்தில் வந்தீங்கன்னா பாவம் எல்லாம் போயிடும். பர்வதமலையில் அப்படியா? பாப்பா வந்து சேருங்க. யாரையா இந்த மனுஷன்? பாப்பா 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 மேலே போகும்போது இந்த மாதிரி சாக்லேட் ஐடு வந்துருக்கோம். நம்மளால ஐடியா அது ஒரு சாக்லேட். இது ஒரு எனர்ஜி, இது ஒரு வகையான எனர்ஜி. நெக்ஸ்ட் டைம் நான் தவிர நெக்ஸ்ட் டைம் வர வரப்போறியா நீ? கண்டிப்பா வருவேன். நீங்க பாவத்தை கழிச்சிட்டு போப்பா. பர்வதமலை வந்தா பாவம் போகும். பாப்பா போடு தாப்பா. சிவன் உன்னை மேல வந்தா தண்டிப்பார். சிவன் மன்னிப்பார். அந்த சிரிப்பு முடிச்சிட்டா. வரமா போப்பா பாப்பா மூலியமாப்பா பா வச்சுட்டு என்னடா. ஆக 1263 ஸ்டெப்ஸ். 1500 இல்ல 1263. இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சிட்டோம். +1 1. ஏய் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா? ஃபுல்லா பாறைகள். என்ன பாறை? கடப்பாறையா? அது கடப்பாறை இன்னும் இருக்குடா. ஆக கஷ்டப்பட்டு படிக்கட்டை முடிச்சா ஒரு பெரிய கண்டம் தப்பிச்சதுன்னு பார்த்தா அதோட பெரிய கண்டம் பாறை கண்டம். இது பாறை ஏறிக்கிட்டு இருக்கோம். ஜெனித் அம்மா இன்னும் சொல்லுங்க அம்மா. இப்போ 2 ஹவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? 2 ஹவர் இல்ல 1 ஹவர் தான் ஆச்சு. 1 ஹவர் தான் இருக்கா? ஆமா 3 கால் ஏறணும். 4 கால். ஆமா ஆமா அது 2 அது மணி என்னாச்சு ஐயா? அதே ஏடா கூடமா இருக்குது சாமி. நீயா சாமி இது? ஏறா எங்கடா ஏறுறீங்க? நீங்க முன்னாடி போயிட முடியாது. இப்படிதான் பொறுமையா போயிட்டு ப்ரோ ஈஸியா வலி தருது. காத்து வருதுல? ஆமா காத்து வரலையா? என்ன நான் பண்ணா செம்ம காத்து வரும் நம்மளே. நல்ல மாப்பிள்ள தான் இல்ல மாமா. அவங்க வந்து சாதாரணமா இல்ல நல்ல பையன். அவங்க நல்ல பையன் தான் அப்படி சொல்லாத மாமா. ரொம்ப தங்கமா எப்படியா? பையன் ரொம்ப தங்கமா. கஞ்சா மாட்டேன் கஞ்சா அடிப்பான். அது பிரசாந்த் தமிழே. நான் அந்த போஸ்ட் அடிக்கிறேன். சித்தர்கள் இருப்பாங்க. அம்மா என்னாச்சு? இதான் ஃபர்ஸ்ட் கட்ட கோயில். அங்க ஒருத்தர் அடி இங்க ஒருத்தர் அடி. வாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டின கோயில். சிவன் இங்க தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். தெரியல தூணு மாதிரி இருக்கு. நான் வாழ்ந்த இடத்துல கடைசியா ஒரு வாழ்ந்த இடத்துல கடைசியா ஒரே தடவை உட்கார்ந்து வந்தேன். நம்ம கையில வச்சுன்னு நம்ம வேட என்ன நடக்குமா? நான் ஒண்ணு வேண்டிருக்கேன். நடக்கா பாக்கிறேன். ஓ அதான் இவ்வளவு பேர் இங்க கை வச்சிருக்காங்களா? அந்த காலத்துல இது வந்துட்டு பாரு. இங்க அது உள்ள உட்காந்துவா. ரொம்ப நல்லா வேண்டிக்கிட்டு இதெல்லாம் இதெல்லாம் தெரியுதா?
இல்ல ஆமா போதும் போதும் வா இங்க வாப்பா, கட் சரி, இங்க வா. என்னடா இருங்க அப்பா இதுதான் ஜெனித்து இதை விட மோசமா இன்னும் இருக்குன்னு சொன்னல இது ஒண்ணுமே இல்லாம இது ஒண்ணுமே இல்லையா பாத்துடா கல் ஏதோ லூஸா இருக்கு பார்த்தேன் இது ஒண்ணுமே இல்லாம பார்த்து வழுக்குது. இதை விட மோசமா இருக்குதா ஏ ஓ அப்பா ரிஸ்கியான ரூட்னா இதான்யா லைட் என்னடா ஓ ஆ இதுனா இதான் நீங்க சொன்ன வியூ பாயிண்டா இல்ல அதுக்கு என்ன போகணும் அது தனியா தெரியும் தனியா தெரியுமா ஆமா மல் ஆ வந்த பாதியா பாரு அதெல்லாம் என்னடா வீடா ஏதோ லைட் ஏதா நம்ம அங்க வந்தோமே இவ்வளோ கோயில் ஆகுது மிகவும் ஐயோ போன் வச்சு அச்சோ மிகவும் கடினமான பாதை இதான் இன்னும் இருக்குமா இது இல்ல ஏய் வரும்போது பார்த்தா சூப்பரா இருக்கும்டா இங்கேருந்து தீபா எங்க இருக்கு தீபா கம்பி முடிஞ்சிச்சு அவ்வளோதானா இது கம்பியில பாப்பா நம்ம கூட துணைக்கு வரா போல இவரு நம்ம மனுஷன் போ போ தீபா இந்த மனுஷன் காண போயிட்டானா வாங்க ஆல்மோஸ்ட் மேலே ஒரு சில பாறைகள்லாம் கஷ்டமாக தான் இருக்குது ஏறுறதுக்கு டேய் எங்கடா போற தீபா தீபா எங்கடா எப்படா போனோம் பாத்து தமிழ் சார் இப்படியா டார்ச் சரியில்லை இருங்க போன்ல எடுத்து இப்படிதான் போதுடா. இதுதானா டேய் 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 மேலே பாத்தேரு சார் ஏய் எங்க அம்புக்குறி காட்டு போ. அதுடா அம்புக்குறி ஆயிட்ட போகுது ஆமா காட்டுது அந்த ஆள் எங்கேயோ போயிட்டா போல இல்ல என்னடா ஏன்டா வீடியோலாம் எடுக்காத ரெடி கஷ்டம்டா போடா அதுதானே நீங்க எதுக்கு சொன்ன ஓட்ட நீ பாட்டுன்னு ஆமாடா மேலே பாத்து இரும்புக்குதாங்க ரே எங்க அங்க இரும்புக்குது ஏன் இதோடா போன் மாட்டிக்க போகுதுன்னு அப்படி சொன்னியா மேலே வழுக்குது பாத்தேரு நம்மளு ஐயோ ஓ மாமா சதுராது மாமா சதுராது ஒன் பை பண்ணா போலாம் மணி திரும்பி மட்டும் பாக்காது நீ கொஞ்சம் மேல போயிடு நீ மேல மல்லே பாத்து இதை பிடிச்சிட்டு கேர்ஃபுல் அமல் இதுவா ஐயா தோற ஆஃப் பண்றியா இப்ப ஏறி வந்த பாதை ரொம்ப கடினமான பாதை ஏய் கிட்ட கீழே பார்த்தேன்டா ஐயோ அமலே இன்னும் நல்லா வரும் பாப்பா மேல பனி தான் மேல போகுது நம்மளே இந்த பனி எல்லாம் நாங்க போறது அந்த இடத்துக்கு தாங்க என்ன இது குரங்கா எங்க போதுரா இந்த ஃபிளாஷ் லைட்னால போறேன் தெரிஞ்சு இந்த இப்ப நம்ம ஏறணும் பத்தியா அதனால மலை ஏறி கொஞ்சம் ஏறி அடிச்சிருப்பாங்க அந்த இதெல்லாம் கரெக்டா ஆமா இங்க ஏறி நீ இப்படியே ஆமா ஆனா அந்த தைரியம் அதுதான மேட்ரு மச்சான் அந்த கடப்பாறையில எப்படி தண்ணியில மேல எடுத்துருவானுங்க கடப்பாறையில தண்ணி
மலே ஆ இந்த மேகலாம் அப்படியே போகுது. என்னது படிக்கட்டு ரீக்கு இந்த கம்பியை போட்டான் பார், அவன் தான்டா நல்லா. இந்த மலையை பேரி வந்தோம். எது இதில் அந்த பக்கம் நம்ம ரூட்டு. என் ஃபோன் வர கீழே வந்து கேமராலாம் நொறுங்கி இருக்கு, அதனால் தூக்கி பேக்கில் வச்சிட்டேன். குரங்கு கிட்டதெல்லாம் தப்பிச்சு நாங்கள் பத்திரமா கீழே இறங்கிட்டோம். 4 பேரும் சேஃபாக வந்து சேர்ந்தாச்சுங்க. ஜெனித் சொன்ன மாதிரி இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுன்னே சொல்லலாம். நம்மளால அப்படியே காரில் தூங்கலான்னு சொன்னா போல, இருந்தாலும் வந்ததுக்கு மலை ஏறாமல் இறங்கக்கூடாதுன்னு ஏறினோம். நல்லா இருந்துச்சுடா ஜெனித்தே. தேங்க்யூ ப்ரோ, இப்படி ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கு. நினைக்கிறது சைனிங் ஆஃப் ஃப்ரம் எம்ஹெச் அமல்தாஸ் மற்றும் இங்கே இருக்கிற எல்லாருமே மணி, அப்புறம் வந்து நம்மளால் தூங்குறாங்க டைலர்.